3290. முனிமா, நான் தான் பேசுறேன். அவரு ஆபீஸ் பரட்டு போயிட்டாரு. சொல்றத கேளு முனிமா. சாயங்காலம் 5 மணிக்கு டாக்டர் கிட்ட மெடிக்கல் செக்கப்க்கு போகணும். நானே 4 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன். புரிஞ்சதா? சரி முனிமா, போன வச்சிரு முனிமா. அம்மா பேசிக்கிட்டே இருப்பா. முனியம்மா மெடிக்கல் செக்கப் போகணும்னு சொன்னாலே கண்டிப்பா அவ்வளவுதான் இருக்கும். ஹலோ முனியம்மா, நான் தான் ராமநாதன் பேசுறேன். பேர சொன்ன புரியலையா? அப்ப உறவை சொல்றேன். உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பேன். யார பார்த்து இன்ன வார்த்தை சொல்லிக்கிற நீ? என் மச்சான் கபாலி கேட்டுக்கணும். இத்த உன் பரங்கி தலைய பல்லாவரத்துக்கு அந்தாண்ட அனுப்பிச்சிருக்கும். தாய், உன் மூஞ்சில பீச்சாங்கைய வைக்க இந்த மிளகா பச்சி முனியம்மா காட குழந்தை குடுக்குற பணங்கொட்ட தலையா பைடா போன. ஏதோ ராங் நம்பர் விழுந்துருச்சு போல் இருக்கு. 48290. ஹலோ, உங்க பேர் தானே முனியம்மா? ஆமாடா சோமாரி. சாயந்தரம் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட வந்தது நீங்க தானே? வந்தண்டா கத்மாலா. அதுக்கு என்ன இப்ப? லாவண்யா கான்ட்ராக்ட் இருக்கிறது நீங்க தானே? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அப்ப கண்டிப்பா உங்க வயித்துல வளர குழந்தைக்கு நான் தான் தகப்பேன். இந்த அம்சிக்கிற மினியம்மா கண்ணு கலியாத கற்பு கரசி கண்ணகிடா பேமானி. போன் பண்ணி ரோட்ல கைய வச்சு பாருடா கத்மாலா. பாத்துக்குள்ள குழந்தை கத்துதா? வெக்கிடா கைது. நீ சொன்ன வார்த்தையை கேட்க எங்க நைனா தாராய சங்கரம் இல்லையே, எங்க அண்ணாத்த கள்ளுக்கடை கந்தசாமி இல்லையே, என் தம்பி பிளேடு பக்கிரி இல்லையே. டாய், நீ மட்டும் தில்ல உள்ள ஆம்பளையா இருந்தா நேர்க்க வாடா. பல்லாவரம் சீவா தெரு 13 நம்பர் வீடு. ஓ நெஞ்சில இருக்க மஞ்சா கொய்ப்பை எடுத்து ஓ வயிற்றுல பயந்து கொடுக்கண்டா நானு. சரியா? வா. ஏய் கும்பல, யார் நீ? எங்க வந்த? ஏன் வந்த? ஐயா உன் பேரு என்ன பண்ணாரியா? என்ன கேட்காம எங்க வீட்டுல நினைச்சுக்கினே என் பேர் கேட்கறியா? என்ன நீ? கோச்சிக்காத முனியம்மா. என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஜோசியம் தெரியுமே. ஆமா, அம்மா இருக்காங்களா? யாரு? மேனகா அம்மாவையா கேக்குற? அவங்கதான் இருக்கிறாங்களே. ஆமா, நீ யாரு? நீ உள்ள கூட்டி போனா தான் எல்லாத்தையும் விவரமா சொல்லுவேன். ஆமா ஏமனிமா, உன் கபாலி எப்படி கேறா? ஐயா, என் மச்சானு கூட தெரியுமா உனக்கு? அவனுக்கு என்ன ஜெயில நல்லாதான் இருக்கிறான் பேமானி. நீ வா உள்ளார. ஜெய் அம்மாடி, யாரோ வந்துக்கிறாங்க. விட்டலாச்சாரியா படத்துல வர்ற மாதிரி மாயாஜாலம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நீ பேசிக்கினு, நான் காப்பி எடுத்துக்கிட்டு வரேன். பகையாளியா இருந்தாலும் விருந்தாளியா வீட்டுக்கு வந்துட்டா வாங்கன்னு சொல்றதுதான் நம்முடைய தமிழ் மரபு. வாங்க வாங்க. தேங்க்ஸ். என் குடும்பத்தோட வாரிசு சுமக்கிறவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொன்னா போதாது, 1000 கோடி தேங்க்ஸ் சொல்லணும். இது அன்னைக்கு நீங்க சுட்டி காட்டினப்போ எனக்கு என்னவோ போறது. சரி, நேர்லயே சொல்லிட்டு போலான்னு தான் இப்ப வந்தேன். நான் இங்க வந்திருக்கிறது லாவண்யா கூட தெரியாது. அது தப்பு இல்லைங்களா? தப்புதான். அவளை பொறுத்த வரைக்கும். அடுப்புல பால் வச்சுக்கிறேன். ஆமா ஏமா ஐயா யாரு? வந்து நம்ம வீடு கட்டுறாருல கான்ட்ராக்டர், அவர்கிட்ட இவரு ஒரு வீடு கட்ட போறாரு. அத பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்காரு. ஆமா, உங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டுருக்காங்களே அந்த அம்மா, ஐ மீன் அந்த கான்ட்ராக்டர் எப்படி நல்லா பழகுறாரா? ரொம்ப தங்கமானவங்க, ஆனா பிடிவாதம் தான் ஜாஸ்தி. ஆமா, அந்த கான்ட்ராக்டர் உனக்கு என்ன தாடி கட்டி குடும்பம் நடத்த போறாரு? அதான் ஏற்கனவே உண்டா இருக்கிறியே. வீடு ஒழுங்கா கட்டுவாரா? அத பத்தி பேசுறத விட்டுட்டு கான்ட்ராக்ட் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன அர்த்தம்? முனிமா சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆமா, உங்க கட்டடம் எந்த அளவுல வளர்ந்திருக்கு? அஸ்திவாரம் போட்டு 2 மாசம் தானே ஆச்சு.
அதுக்குள்ள என்ன வளர்ந்துற போகுது? ஆமாமா, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காத்தானே இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அப்படியே சந்தேகமா இருந்தாலும் இப்ப என்ன அஸ்திவாரத்துக்கு மேல இன்னொரு அஸ்திவாரமா போட முடியும்? இப்ப நான் என்னத்த சொல்லிட்டேன் இப்படி சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்கு முடிஞ்சா டைம் இருந்தா கட்டடத்தோட வளர்ச்சிய அப்பப்போ வந்து பாத்துட்டு போலாமே. பாத்துட்டு போலாம், ஆனா அது கான்ட்ராக்ட் பிடிக்காதே. வீட்டோட வளர்ச்சியில ஏதாவது நல்லதோ இல்ல அசம்பாவிதமோ நடந்துட்டா உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது? அப்படி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டியது என்ன இல்ல, உங்க கான்ட்ராக்டர். நான் ஃபார்முலா டேங்க் பண்ணிட்டு போறதுக்காக வந்தேன். இனிமே அடிக்கடி வந்து இப்படி தொலை கொடுக்க மாட்டேன். வரேன். காப்பி சாரி, நானே குடிச்சுக்கிறேன். கொஞ்சம் நில்லுங்க. அடிக்கடி வாங்க. பகையாளியா இருந்தாலும் விருந்தாளி போகும்போது அடிக்கடி வாங்கன்னு சொல்றது தமிழ் மரபு. இந்த மெனக்கா ஸ்வீட் சாப்பிடு. எல்லாம் பால்ல செஞ்சது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இத சாப்பிட்டா பிறக்கிற குழந்தை நல்ல கொழுகொழுன்னு பிறக்குன்னு சொன்னாங்க. இந்த நீ ஒரு ஸ்வீட் சாப்பிடு. ஐயோ, இந்த குழந்தை பிறக்கிற ஸ்வீட்ல நமக்கு வேணாம்பா. கபாலி பார்த்தா வித்தியாசமா நினைச்சுக்கும். உனக்கும் கபாலிக்கு எப்ப கல்யாணம்? இன்னும் 3 மாசத்துக்கு அப்பால. அப்புறம் தான் நல்ல நாள் இருக்கா? அப்புறம் தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வரும். ஏன் ஜெயிலுக்கு போனாரு? சுதந்திர போராட்டத்துல அடி வாங்கி ஜெயிலுக்கு போய்க்கிறாரு. அட நீ ஒண்ணு, சாராய கேஸ்ல உள்ள போய்க்கிறாரு. எம்மாடி, இந்த இசுக்குள் பசங்க வருஷ வருஷம் லீவ் விட்டா ஊருக்கு போய் போய் வந்துகினே இருக்குமே, அதே மாதிரி இதுவும் அப்பப்ப ஜெயிலுக்கு போய் போய் வந்துகினே இருக்கும். நீதான் அவரை திருத்தணும். இந்த தப்பா கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதுக்கு நிச்சயமா சொல்றேன். புத்தி சொல்றதுக்கு தான் எங்க நைனா உள்ள போய்க்கிறாரு. அதுவும் சாராய கேஸ் தான். எம்மாடி, சொல்ல மறந்துட்டேனே, நம்ம கான்ட்ராக்ட்காரர் இருக்காரு, அவர் இன்னொரு ஆளுக்கு ஊடு கட்ட போறாராம். கான்ட்ராக்ட்காரர் பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த ஆள் இங்க வந்திருந்தாரு. அவர் கையில நாங்க எல்லா விவரமும் கொடுத்தோம். நம்ம கான்ட்ராக்டரா? அவரு நமக்கு மாத்திரம் தானே வீடு கட்டுறதா நேத்தி கூட என்கிட்ட சொன்னாரு. ஐயோ, யாரோ திருட்டு பையன் நினைக்கிறேன். ராஸ்கல், ஆள் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள எதையா சுருட்டிட்டு போயிடுவான். நீ ஒரு வேலை செய், அடுத்த அவன் வந்து அவனை கட்டி போட்டு போலீஸ்க்கு போன் பண்ணிடு. போலீஸ்க்கு போன் பண்றதா? அதான் போனை பூட்டி வச்சுக்கிட்டு கழுத்தா இருக்கிறிய. பார்த்தா பச்சை மாதிரி இருந்தது. படிச்சவனா? இந்த காலத்துல பிராடு வேலை செய்யறது பாதி பேர் படிச்சவங்க தான். என்னமா அது கையில வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. இதா இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும், சாப்பிடு. என்னமா ஊட்டி விடுறாங்க. இதுக்காகவாது சட்டு புட்டுன்னு புள்ள தாச்சி ஆயிடணும்னு நினைக்கிறேன். முண்டம் கபாலிக்கு எங்க தெரியுது ஜெயில போய் குந்திக்கின்னு. வாந்தி எடுத்துட்டேன். என்ன? என்னால ஒண்ணும் முடியல. சோடா வாங்கிட்டு சோடா தான் நான் இதை வாங்கிறேன். Telephone department here. Call from Calcutta. Mr. Ramdev? ராமு கிட்டங்கல. அவர் இப்ப இங்க இல்லையே, ஆபீஸ் போயிருக்கார். ஆபீஸ் நம்பர் 71729. அங்க ட்ரை பண்ணுங்க. Thank you. Hello, Ram here. Hello, Ram here. Menaka here. மேனகா? எந்த மேனகா?
மேனகாதான். ஓ நீயா? மேனகா, லுக், என்னுடைய குழந்தை சுமக்கிறாங்க ஒரே அனுதாபத்துல தான் நான் உன்னை பார்க்க வந்தனே தவிர, மத்தபடி நீ என்ன சந்திக்கிறதோ நான் உன்னை சந்திக்கிறதோ எனக்கு பிடிக்காது, லாவண்யாவுக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு போன வச்சிடு. ஹலோ, நீ இன்னும் போன வைக்கலையா? அம்மா எதுக்கா போன் பண்ண? உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? 5 நிமிஷம் தான். பக்கத்துல யாரும் இல்லையே. லாவண்யா எனக்கு போட்ட சட்ட திட்டத்தை எல்லாம் மீறி டெலிபோன் போட்ட உடைச்சு டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன்னு போய் சொல்லி உங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு போன் பண்றேன். இதுக்கெல்லாம் காரணம் காலையில எனக்கு ஏற்பட்ட ஒரு நிலை. மசக்க ராத்திரில இருந்து தூங்காம வாந்தி எடுத்து எதையுமே சாப்பிட முடியல. இந்த துன்பம் என் தொண்டையெல்லாம் எரியுது. என்ன காரணமோ தெரியல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான். மேனகா, நீயும் நானும் பேசுறது லாவண்யாவுக்கு தெரிஞ்சா அது பெரிய விபரீதத்துல போய் முடியும். இப்படி ஒரு விபரீதத்துல போய் முடியும்னு நானும் நினைக்கல. யாருக்குமே எதுக்குமே பயப்படாம வானம்பாடியா தெரிஞ்ச. ஹலோ, honestly I'm telling you, சத்தியமா சொல்றேன், காலையில இருந்து உங்களை பார்க்கணும்னு மட்டும் இல்ல, உங்களோட பேசணும். முடிஞ்சா உங்களை அப்படியே கட்டி அணைச்சு கதறி அழணும்னு தோணுது. I'm sorry. இதெல்லாம் உங்க குழந்தை எனக்கு ஏற்படுத்தின சபலம். நட்ட நடு நெசியில நல்ல இருட்டுல நடு கடல்ல மாட்டிக்கிட்டவளோட நிலைமை என்னோடது. சாதாரணமா கர்ப்பிணி பெண்கள் புருஷனையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்பதான் பிறக்கிற குழந்தை புருஷன மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிறக்க போற குழந்தை. மேனகா, நான் ஏகபத்திரி பிரதே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்லிக்க விரும்பல. நானும் மனுஷன் தான், உணர்ச்சிகளை கட்டுப்படுறவன் தான். தயவு செஞ்சு போன வச்சு. இங்க பாருங்க, உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதெல்லாம் தினமும் ஒரே ஒரு போன். மேனகா எப்படி இருக்க? எனக்கு அது போதும். சத்தியமா வேற எதையும் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். I love you, Ram. I love you.